என்ன தட்டிச்சா ஃபுல் குடி ஃபுல் குடியில மட்டும் ஆயிட்டேன் பெருசு. படம் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். படத்தை என்ன மெசேஜ் மெசேஜ்னா அதிலே சொல்லியிருப்பாங்க, தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவன் எதில் ஆரம்பிக்கிறாங்களோ ஸோ அதிலே முடிகிற மாதிரி அவர் தப்பு பண்ணுறாரு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க எங்கேருந்து இது பண்ணுறாங்கன்னா வீட்லேயே அதை நம்ம திருத்தணும் அப்படின்ற மாதிரி கடைசியில் முடிக்கிறாங்க. வெளியில் இருக்கவங்க யாரும் பண்ணல, நம்ம வீட்டில் இருந்துச்சாலே சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுறவங்க தான் மெயினாக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக ராபர் அங்கேயும் அனுபவம். ஆமாம், படத்தில் என்ன வித்தியாசமான ராபர் வித்தியாசமாக என்ன காட்டியிருக்காங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக தான் காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதான் இப்போ அம்மாவே கொலை பண்ணுற மாதிரி காரணம் அதுவே ஒரு பயங்கரமான ட்விஸ்டாக இருந்துச்சு. அதுவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா அவங்க கூட அவங்க அம்மாவே அவங்க இது ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் அந்த அம்மா கொலை பண்ணுறது அது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஹீரோவை வந்து வில்லனே வந்து பார்க்க வருது. நம்ம அந்த டேரக்டாக அந்த இடத்துக்கு போவான்னு பார்த்தோம். ஆனால் அவர் வந்து இவன்கிட்ட அந்த ஷேர் எடுக்கிற மாதிரி வந்து லாஸ்ட்டில் 2 பேருமே மாட்டிக்கிற மாதிரி. ஸோ எல்லாமே நல்ல வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கேயும் நம்ம இது ஆமாம்மா 2-3 ட்விஸ்ட்டு நல்லா வச்சுருக்காங்க. வீட்டில் படம் நல்லா இருக்குது. பார்க்கல, போர் அடிக்காமல் எங்கேயுமே எதுவும் லேக் ஆகாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்ல முதல் சொல்ல முடியாது, பண்ணியிருக்கேன். பட் லீடா வந்து இந்த படம் தான் எனக்கு முதல். அது போக போக தான் தெரியும் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருமா எப்படின்னு தெரியாது. ஆமா, எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னால தான் அந்த படமே ஹீரோ வந்து பண்ணுற விஷயம் எல்லாமே. ஸோ படமே ஏன் மூலியமாக தான் போகிற மாதிரி காட்டிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. இந்த படம் மூலயமா எனக்கு இன்னும் நல்ல பாசிட்டிவ் திங்ஸ் வரணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்க? க்ரைம் ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. அதை வந்து கேர்ள்ஸ் வந்து சோஷியல் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்றாங்க. இருக்கிறத வச்சு வாழணும், பேராசைப்படக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி இதில் நம்ம பார்த்த கதை அப்படி என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது. யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கான தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. லேடிஸ் அவேர்னஸ் இருக்கு. லேடிஸ் அவேர்னஸ் எப்படி வந்து வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்றப்போ நம்ம யாரையும் நம்பி பேசக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே அளவுக்கு யாரையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுத்தீங்களே நீங்க எடுக்கலையா? படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சொசைட்டிக்கான மெசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லேக் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருந்தது. பட் ஸ்டில் வந்து ஒரு சொசைட்டிக்கான மெசேஜை ஸ்ட்ராங்காக சொன்னது வந்து அந்த கிளைமேக்ஸில் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹீரோ வில்லன் அப்படிலாம் இல்லை. மெயின் வந்து அந்த ராபர் அவர் தான். ஸோ அவர் வந்து ஒரு பேராசைனால ஒரு தப்பு பண்ணுறாரு. திரும்பி அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. எஸ்கேப் ஆகிறாரு, அதை மாட்டிக்கிறாரு, எஸ்கேப் ஆகிறாரு. அண்ட் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, திரும்பி அதை டேக்கிள் பண்ணிகிட்டே போகிறாரு. அட் த எண்டில் வந்து இப்போ நீங்கள் எதற்கும் துணிந்தவன் மூவி பார்த்துருந்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த ஷேடில் தான் கிளைமேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு சென்ட்ராயனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் கம்பேர் பண்ணுறப்போ சென்ட்ராயனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் தான் படத்தில் நரேட் பண்ணிட்டு இருப்பார் ஃபுல் ஸ்டோரி. அண்ட் அட் த எண்டில் வந்து அவருக்குமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்தில் எல்லாமே லாஸ்ட்டில் தான் ஒரு ட்விஸ்ட் காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லாமே. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் அவர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்.
பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக மியூசிக்கே வந்து பேக்ரவுண்டில் தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது, பாட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ். பட் அது ரொம்ப படத்தோட சிங்க் ஆகி நம்மளை அந்த மூவிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான். சில படம் இந்த மாதிரி கமர்ஷியல் படம் போது ஒரு பயம் இருக்கும். ஆமாம். இந்த படத்துல எப்படிப்பட்ட பயம் வந்து லேடிஸ்க்கு இல்லை, இப்போ இது வந்து மோஸ்ட்டாக எப்படின்னா இப்போ ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் வந்து ஒரு திருடனாக மாறுறான், அந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த சொசைட்டியில் ஒரு பேராசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இப்போ எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம அதுக்காண்டி எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தப்பான வழியில் போகாமல் கரெக்டான விஷயத்தில் அந்த விஷயத்தை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா தப்பான வழியில் போனால் அது எந்த மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ப்ளீச் அடிக்கும் கண்டிப்பாக. இப்போ ஓகே. ராபர் நல்ல சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். இன்னசென்ட்டாக என்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து இன்னசென்ட்டாக காட்டிக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்திரையை கிழிக்கிற ஒரு படம். பணம் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை, பணத்துக்காண்டி என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு ஜாலியாக அதுலேருந்து தப்பிச்சலாம் நினைக்கிறவங்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 20 minutes படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சென்ட்ராயனோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் வந்து சென்ட்ராயனோட கேரக்டர் ரிவீல் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டர் அந்த இடத்துல கொஞ்சம் ஜெயிச்சிட்டாரு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் படம் சொன்னாங்க, பட் குட், நல்ல மூவி எடுத்திருக்காரு. அடுத்தது ஸ்மார்ட் பிளேவாக டேனியல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு, ஸ்மார்ட் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே, டேனியலோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படம் கொண்டு போட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரையும் பார்க்கும்போது ஐ நாட் அக்செப்டட். அந்த ஹீரோ வந்து ஒரு ராபரின்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருந்தது, என்னதான் அவன் ராபரி பண்ணாலும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து அவனை மாதிரி ஒரு ராபரி கிடையாதுடா அப்படின்ற மாதிரி நம்மளே குத்தி கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் ஏற்படுத்துச்சு. தட் இஸ் அதனால டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு அந்த கதையோட. இது வந்து செயின் எடுக்கிறது, அதனால கொலை பண்றது இல்லை, ஆல்ரெடி துணிவுலையும் காமிச்சிருப்பாங்க, நிறைய படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் இது ஆமாம் மெட்ரோவில் என்டையர்லி இதில் வந்து என்னென்னா, அவன் வந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுற ஒரு இன்னசென்ட் பாய், அவன் வந்து அவனோட ஃப்ரீ டைமில் வந்து ராபர் பண்ணுறான். அது வந்து அது பண்ணுறது 1000 சவரம் இல்லை, இது ரியல் ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியல. மேபி கொஞ்சம் கற்பனை கலந்த ரியல் ஸ்டோரி. நிறைய பேரோட சேசிங்கோட மேபி இப்போ ரெஃபரன்ஸ் படிச்சிருக்கலாம், மேபி டைரக்டர் படிச்சிருக்கலாம், அது கூட கொஞ்சம் கற்பனை கலந்துருப்பாங்க. ஸோ அதர்வைஸ் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வந்து பாருங்கள். லாஸ்ட் 20 minutes கிளைமேக்ஸ் தீபாக்காவோட ஆக்டிங் வேறு லெவல் இருந்தது, சூப்பராக இருக்குது படம். வந்து எல்லாம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.